ஸ்தோத்திரம். உங்களுடைய தாட்டு எல்லாம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், உங்களுடைய மதியெல்லாம், உங்களுடைய ஞானம் எல்லாம் வீணா போயிடும். உங்களுடைய ஆக்ட், உங்களுடைய கிரியைகள் எல்லாம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணாய் போயிடும். கிறிஸ்துவுக்காக நான் வாழ்க்கிறேன்னு சொல்லி வாழ்ந்துருப்பீங்க. கிறிஸ்து இன்னும் படகுல நீங்கள் ஏறிட்டீங்க, ரசிக்கப்பட்டீங்க. ரட்சிப்பு இன்னும் படகுல நீங்கள் ஏறிட்டீங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள தேவ சித்தம் நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் வேஸ்ட். அப்போ அதான் பவுல் சொல்றார், நீங்கள் தேவ சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சித்தம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இருக்குதான் பார்க்கணும். அல்லேலூயா, தேவ சித்தம் ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கலாம். அல்லேலூயா, தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்கு என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் கேட்குது. அவங்களுக்கு என்னை குறித்து கடவுளுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருத்தர் டீச்சராக இருப்பாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, நர்ஸாக இருப்பாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு குட்டியும் கடவுள் வச்சுருப்பாங்க. அதே வேலையில் ஒருத்தர் கட்டடம் கட்டுற கொத்தனார் இருப்பார், அப்புறம் சித்தார் இருப்பாங்க, மன்னார் இருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் மேஸ்திரி இருப்பாங்க, அப்புறம் இப்போ பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தர் இருப்பார், அப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் பைப் லைன் தண்ணி பைப் கொண்டு ஒருவர் இருப்பார், தோட்ட வேலை பார்க்க ஒருத்தர் இருப்பார். இப்படி நிறைய வேலைகள் இருக்கும். அதே போல் கடவுள் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு அதை நான் பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அவருக்கு சித்தமான இடத்துல தான் நான் இருக்கிறேனா, நான் ஒரு சித்தமானபடி நான் செய்கிறேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, சித்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கு வர்றது உண்மைதான், ஏசுன்னு சொல்றது உண்மைதான். ஆனால் சித்தம் செய்கிறோமா, அது என்ன செய்யறோமா, நான் சித்தம் செய்கிறேனா அப்படி பார்க்கணும். சித்தம் செய்யாத எதுவுமே அது வேஸ்ட், குப்பையில போடணும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு சித்தம் இல்லாத, இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இன்னொருத்தருக்கு போங்க அப்படி இருக்குது. அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுவீங்களா, ஹலோ இல்லை, நீங்கள் யாருங்க கேட்போம் இல்லையா, நீங்கள் யாருங்க எதுவும் இப்போ நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்னையும் கூப்பிடலன்னு. அப்போ நம்ம எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்போ வீடு கட்டுறீங்க, அடுத்த இடத்துல போய் வீடு கட்டிடுறீங்க, ஒரு பெரிய வீடு வளைச்சு கஷ்டப்பட்டு கட்டுறீங்க, நைட்டு மூலமாக கட்டி முடிச்சிடுறீங்க. அப்போ அவன் கேட்குறான், என்ன குடியிருக்கும் கேட்குறான், நிற்பாட்டிட்டான், என் வீடு என் இடத்துல நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க. இல்லை, நான் நைட்டு போதும் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன், பாருங்க இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், இவ்வளோ பணத்தை போட்டிருக்கிறேன். அவன் யாரும் பத்திரத்தை கொண்டான், என்னத்தை கொண்டு வா, அவன் பத்திரத்தை கொண்டு வா, நீ கட்டின வீடு என் இடத்துல கட்டிருக்க, எனக்கு தான் சொந்தம். அப்போ நம்ம வாழ்க்கை பிரயோஜனம், வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் வெட்டியாக போயிடும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வாழ்கிறது ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு என்ன செய்யணும், தேவ சித்தம். அல்லேலூயா. இப்போ கடவுள்கிட்ட போகிறீங்க, அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். மத்தேயு 7:32 நீங்கள் பாருங்க, மத்தேயு 7:21 அதில் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதானே இல்லையா? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அகன்று போங்கள் என்று சொல்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு பக்கம் அக்கிரம செய்யக்காரன் ஒரு பக்கம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஏன் அக்கிரமக்காரரே சொன்னாரு, அவங்க சித்தம் செய்யல. என்ன செய்யல? சித்தம் செய்யாதவர்கள். அவங்க குடிக்கல, அவங்க தண்ணி அடிக்கல, அவங்க பாவம் செய்யல, உடனே நம்ம அக்கிரமக்காரனா கொலை செய்தான், கொள்ளையடிச்சான் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம அந்த மாதிரி அவன் அற்புதம் செஞ்சிருக்கிறான், இயேசுவின் நாமத்தில் அற்புதம்லாம் நடந்திருக்கு. அப்ப யாரை கொண்டு அற்புதம் நடந்திருக்கிறது? ஒரு இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிசுத்தவானை கொண்டு தான் அற்புதம் நடந்திருக்குது. அது ஒரு நீதிமானை கொண்டு தான் அற்புதம் நடந்தது. ஆனா அந்த நீதிமான் நீதி தவறி போயிட்டான். எசேக்கியேல் சொல்றார் பாருங்க, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல, நீதிமான் நீதியை விட்டு திரும்பி அவன் அக்கிரமம் செய்யும் பொழுது நீ அவனை திருப்பவில்லை என்றால் அவன் தன் அக்கிரமத்தில் சாவான், உன்படி ரத்தப்படி உன்னிடத்தில் கேட்பேன்.
எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரை வைக்கும் போதும் அவன் சாவான் சொல்றார். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் பொழுது இவர் இந்த கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் யார்? ஒரு நீதிமானாக இருந்தவன், ரட்சிக்கப்பட்டவன் தான், பரிசுத்தமாக்கப்பட்டவன் தான். இப்ப எப்படி மாறிட்டான்? அக்கிரமக்காரனா மாறிட்டான். தேவனுக்கு பிரியமில்லா தன் புகழை வஞ்சிக்கிறவனா மாறிவிட்டான். தன்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனா மாறிட்டான். என்ன சித்தம்? தன்னுடைய சித்தம், தன்னுடைய விருப்பம், எனக்கு பிரியமானது. காது கேட்குதா உங்களுக்கு? நல்லா கவனமா கேளுங்க. என்ன எனக்கு சித்தமானது, எனக்கு பிடிச்சது, ஏன்னா என்னுடைய புகழை தேடுகிறது, என் ஆசையை நிறைவேற்றுகிறதுக்கு எனக்கு சித்தமானது, எனக்கு பிரியமானதையே நான் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. அவர் சொன்னார், அல்லேலூயா. கலாத்தியர் 1 சொன்னான், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா அப்படின்னு பார்க்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு நம்ம ஊழியர்கள் செய்யும்போது கூட சிலர் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காகவே ஊழியம் செஞ்சிடும். மனுஷரால் புகழப்படுவதற்காக ஊழியம் செஞ்சிடும். இல்லையா? அதுல கூட ஒரு சித்தம் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அதுல ஒரு வஞ்சகமான ஒரு திட்டங்கள் உள்ளே கலந்து கிடக்கும். அல்லேலூயா. பாம்பின் கால் பாம்பு அறின்னு சொல்லுவாங்க. பாம்பின் கால் பாம்பு அறியும். அப்ப சில வேளையில் நமக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருக்கும். அந்த ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய காரியங்களை நம்ம ஆராய்ந்து கொடுக்குது. தேவனுடைய ஆவி நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ கடவுள், இப்போ உங்களுக்கு என்ன கடவுள் என்ன காரியம் வச்சிருக்கிறாருன்னா, கடவுள் நான் என்ன என் வாழ்க்கை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்காரு அப்படி பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்ததெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் பால் வெண்ணெய்ன்னு சொல்லிட்டு வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பிட முடியாது. அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு, மனுஷரையா நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன். இப்போ அவங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ட்ராமா மாதிரி பாடி அல்லது நான் உங்களை மகிழ்ச்சி ஊட்டும்படியான ஒரு செய்திகளை கொடுத்து உங்களை கலகலப்பை வச்சு உங்களை நல்லா சிரிக்க வச்சு நல்லா சந்தோஷப்படுத்தி நல்லா அவங்களை அனுப்புகிறேன் வச்சுக்கிடுவோம். அது தேவனுடைய சித்தமாக இருக்குமா? தேவ சித்தமாக இருக்காது. நீங்கள் நல்ல பாஸ் நல்லா கலகலன்னு வச்சாரு, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாம் நீங்கள் குதூகலமாக ஆக்கிட்டாரு, நல்லா கலகலப்பாக வச்சுட்டாரு பாஸ்டர். ஆனால் அது கடவுள் பார்த்து தான் மார்க் போடும். யார் மார்க் போடுவா? கடவுள் மார்க் போடுவார். ஆண்டவர் பார்த்து போடுவார். கடவுள் இந்த மார்க், இந்த பிரசங்கத்துக்கு இந்த மார்க், இந்த பையன் இந்த தம்பிக்கு இந்த மார்க், நீங்க செஞ்ச வேலைக்கு இந்த மார்க், நீங்க ஜோம் பண்ணதுக்கு இந்த மார்க். அல்லேலூயா. இப்போ நீங்க ஜோம் பண்றீங்க, அவனும் ஜோம் கத்தாவே கத்தாவே கூப்பிடுகிறவன். அப்ப ஜெபிக்கிறவன் ஜெபத்துல கூட பிசாசு நம்மளை அலர்ட்டாக்கி விட்டுருவான், குழப்பி விட்டுருவான். அதான் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லோ. சாத்தான் ஜெபம் பண்றதை குழப்ப மாட்டான்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு வெட்டியா ஒரு டோனிஃபார்ம்ங்கிற ஒரு ஜெப வீரன், பயங்கரமான ஒரு ஜெப வீரன். அந்த டோனிஃபார்முக்கு நான் படிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறது கூட பிசாசு சார்பாக ஜெபிக்க வச்சிருவாங்க. எது சார்பாக ஜெபிக்க வச்சிருவான்? கொஞ்சம் வாய் திறந்தா சொல்லுங்க. நிமிந்து பாருங்களா, நிமிந்து பாலிப்பிரிகள் நிமிந்து. எதுக்கு சார்பாக ஜெபிக்க வச்சிருவான்? பிசாசுக்கு சார்பாக ஜெபிக்க வச்சிருவானா? இப்படி ஆச்சரியமா இருக்குல்ல. பிசாசுக்கு சார்பு என்ன? பிசாசு சார்பான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம ஆண்டவரே எனக்கு இதை செய்யும்பா, இதை செய்யும்பா, இதை செய்யும்பா, இது இப்படி நடத்தப்பா, அப்படி நடத்தப்பா அப்படி நம்ம கேட்டோம்னா, இப்போ உங்களுக்கு கடவுள் ஒரு வாழ்க்கை துணையை நியமிச்சிருப்பார். அதை விட்டுட்டு வேற வாழ்க்கை துணையை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை எடுத்துட்டு இவளை எனக்கு மனைவியாக தாரும், இவளை எனக்கு கணவராக தாரும், என்னை இப்படி நடத்தும் அப்படியே நம்ம ஜோம் பண்ணோம்னா, கடவுள் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் வேற, ஆனால் நீங்க கேட்கறது வேற. நான் உங்களுக்கே தீமை செய்யும்படி நீங்களே பிசாசு சார்பா ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வீங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். 40 நாள் உபவாசம்னாலும் சரி, 50 நாள் உபவாசம்னாலும் சரி, ஒரு பிள்ளை அடம்பிடிக்குது, அம்மா உங்க கையில் இருக்கிற கத்தி எனக்கு தரணும்னு சொல்லி என்ன செய்யுது? அடம்பிடிக்குது இல்லையா? அன்னை கையில் என்ன இருக்குது? வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் அருவாமனையில் வெட்டிட்டு இருக்காரு. அப்போ குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தை போய் அண்ணன் ஏதோ கையை வச்சு அருவாமனையில் என்ன செய்யறாரு? கையை விளையாடுறாருன்னு அது போய் விளையாட போகும் கையை வெட்டி. ஆனால் அண்ணனுக்கு தெரியும், அண்ணனுக்கு ஒரு வயசு வந்துருச்சு தெரியும். ஆனால் சின்ன குழந்தையா இருக்கிற தம்பிக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிற பாப்பாவுக்கு தெரியுமா? அது அருகாமனுக்கு தெரியாது.
அதே போல நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே அவங்க செய்றாங்க இவங்க செய்றாங்க. அப்போ சிலது நம்ம யூடியூப்ல எத்தனையோ ஊழியக்காரர்கள் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ வெளியில் இருக்கிறவங்கள பார்க்குறோம், அவங்க இவர்கள் பார்க்குறோம். அதேபடி நம்ம என்ன செஞ்சிடறோம், வெளியில் இருக்கிறவங்களாம் பார்த்துறோம், நம்ம படிக்கிறவங்கள பார்த்துறோம், வேலை போகிற இடத்துல பார்த்துறோம், அங்கே பார்த்துறோம், இங்கே பார்த்துறோம். அதன்படி செய்யும் பொழுது நமக்கு ஆக்ஷன் ஆகிடும். அப்போ எந்த நேரத்தில் உங்கள் கையில் கட்டி கொடுக்கப்படும், எந்த நேரத்தில் நீங்கள் வளர்ந்த பிறகு ஒரு நல்ல ஸ்தானமான பிள்ளது காய்கறி வெட்டுறதுக்கும் இல்லை மற்ற காரியத்துக்கு கத்தி எடுப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு பச்சை பிள்ளை கையில் கட்டி கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவனுடைய சித்தம், நான் இந்த வயசுல நான் என்ன செய்யணும், அல்லேலூயா, இந்த வயசுல நான் என்ன செய்யணும், அல்லேலூயா. ஒரு 10 படிக்கிறீங்க, ஒரு 10 வயசு ஆகுது, அப்போ என்ன செய்யணும், அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு 4 படிக்கிறீங்க, 4 என்ன படிக்கணும், 4 படிக்கிற படத்தை 4 படம் தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் பிசால 10ஆம் வகுப்பு கேள்வி போய் 4ஆம் வகுப்புக்கு கேள்வித்தாளில் போய் எழுதுனீங்கன்னா அதுவும் பாஸ் ஆகாது. நீ என்ன எழுதி வச்சு கொஸ்டினையும் மாற்றி வச்சு எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்களே. இப்போ உங்களுக்குன்னு கடவுள் என்ன காரியம் கொடுத்துருக்கிறத அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன கூப்பிடுவோம், கத்தாவே ஜெபம் பண்ணுவதிலும் கூட நமக்கு சித்தத்தை மாற்றி பிசாச டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருவோம். புரியுதா உங்களுக்கு? சித்தத்தை மாற்றி எழுதி வச்சுப்போம். நம்ம போய் நமக்கு 8வது இடத்துல போய் நம்ம ஒட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்காக பிசாசு போராடுவான். ஆனால் கேட்குறீங்க, அந்த கேம் விளாடுவாங்களாம். கேம் விளாடும் பொழுது அந்த ஒரு கோல் முன்னாடி இருக்கணும். அந்த கோலை எட்டுக்கிறதுனா அங்கே அந்த குறிப்பிட்ட ஒரு 20 நிமிஷத்தில் போய் அல்லது ஒரு எத்தனை செகண்ட் இருக்கும், ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்டில் போய் அதை அடிக்கணும். முன்னாடி அங்கே கோலுக்கு போகணும், அங்கே போய் நிற்கணும். ஆனால் வழியில் என்ன தடைகளாக இருக்கும். அதுதான் பிசாசு வந்து உங்களை மாற்றி விடுறது. ஒவ்வொரு தடைகளாக கொண்டு வருவோம், ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொண்டு வருவோம். அந்த கோலை நீங்கள் முன்னாடி போய் அந்த 10 நிமிஷத்தில் அங்கே போய் நிற்க வேண்டியதை அவங்க 20 நிமிஷம் ஆக்கி அதுக்குள்ளேயும் அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கை முடிக்க வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் அவுட் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? சின்ன பிரச்சனையிலேயே உங்களை போட்டு பிசாசு உட்கார வச்சுருவாங்க. இப்போ தேவையில்லாத ஒரு காரியங்களை தலையிடுறது தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு என்ன காரியம், 10ஆம் படிக்கும் போல என்ன படிக்கணும், அந்த படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேறு எண்ணங்கள் வரக்கூடாது. 10ஆம் படிக்கும் பொழுது சிலர் என்ன லவ் மேட்டர் விழுந்துருவாங்க, அதில் விழுந்ததுனால படிக்க முடியாமல் போயிடும். அப்புறம் காலேஜ் படிக்கும் பொழுது அதில் வேறு ஏதாவது விழுந்துருவாங்க, ஒரு திருட்டு கேஸில் அகப்பட்டுருவாங்க, நம்ம காலேஜ் படிக்க முடியாமல் போயிடும். அப்போ காலமெல்லாம் அவன் என்ன செய்வான், ஒரு குறிப்பிட்ட ஒரு 300 ரூபா 500 ரூபா சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டே இருப்பான். அப்போ படிக்க வேண்டிய வயசில் நல்ல படிப்பை படித்து முடித்தா உங்களுக்கும் நல்ல வேலை வச்சிருக்கு, கடவுள் வச்சிருப்பா, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். உடலிலே சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். என்னென்ன இப்போ வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், முதல் இடத்துல நம்ம என்ன செய்யறோம், கல்வி குறித்து பார்த்தோம். அது மாதிரி மனுஷனுக்கு கல்வி முக்கியம். ஒரு சிறு பிள்ளை கையில், ஒரு குழந்தை கையில் கத்தியை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. குழந்தையா இருக்கும்போது கத்தியை கொடுக்கக்கூடாது. ஒரு பிள்ளை வளர்ப்பு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான பிள்ளையை கடவுளுடைய விருப்பத்தின்படி வளர்க்கிறதற்கு தெய்வ சித்தத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் எழுதிக்கோங்க, நம்ம எப்படி தெய்வ சித்தத்தின்படி நம்ம வாழ்வது. அல்லேலூயா. பிள்ளை நமக்கு ஒரு காலத்தில் திருமணமானவங்க பிள்ளையை எப்படி மணவாளனுடைய ஒய்ஃபு கேட்ட போல, ஆண்டவரே இந்த குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் படிப்பு, 2வது காரியம் படிப்பு. நான் எதுக்காக படிக்கணும், அந்த படிக்கிற வயசில் வேறு எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது, வேறு குழப்பங்கள் வரக்கூடாது, வேறு சிந்தனை எனக்கு வரக்கூடாது, நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த படிப்பு வந்து ஒரு பெரிய அழியாத ஒரு சொத்து. அந்த படிப்பு வந்து வயசானாலும் உங்களுக்கு அந்த நாலேஜை கற்றுக் கொடுக்கும். ஒரு பெரிய ஆள் முன்னாடி உங்களை, ஒரு கலெக்டர் முன்னாடியே போய் நிற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பேச தெரியலன்னா நீங்கள் பின்னாடி நிற்பீங்க, படித்தவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா படிக்கலை, உங்கள் அம்மா அப்பா வேலை கஷ்டப்படுறாங்க, உங்களை படிக்க வைக்கலைன்னா அது கடவுள், அவ்வளோதான் உங்களுக்கு. ஆனால் அவங்க அம்மா அப்பா நல்லா இருந்தது, உங்களை படிக்கிறதுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் அந்த படிப்பு மேலே கவனம் செலுத்தணும். இல்லையா? படிக்கிற வயசில் வந்து அந்த ஸ்கூலில் உட்காந்துட்டு சில டீச்சர் பாடம் எழுதப்படும் போது பேனாவை நோண்டிகிட்டு இருப்பாங்க, ஒரு பையன் மேலே அப்படியே பேப்பர் எழுதிவாங்க,
அப்புறம் என்ன செய்வாங்க, மற்றவனை கொடுத்து அங்கே பார்ப்பாங்க, இங்கே பார்ப்பாங்க. டீச்சர் எழுதி போட்டு இப்படி திரும்பும் பொழுது டீச்சர் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்படிலாம் நானும் செஞ்சிருக்கிறோம். இப்போ வருத்தப்படுறோம். அப்பெல்லாம் பையங்க நான் ரொம்ப செஞ்சது கிடையாது. இப்படிலாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், ரொம்ப செஞ்சது கிடையாது. நான் சின்சியராக தான் படித்தேன். அல்லது அப்படி உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு படிப்பெல்லாம் சொல்லித்தரல. படிப்புடைய அருமை சொல்லித்தரலை. ஆனாலும் படித்தோம், நல்லா படித்தோம். ஏதோ பேக் கற்றுக்கு போய் கஷ்டப்பட்டு காலையில் படிப்பிச்சுட்டு வருவோம், சாயங்காலம் வந்து சாக்கு தப்போம், வேலை செய்வோம், அல்லது ஏதாவது துணி வேலை போவோம். எங்கள் வீட்டில் அப்படி கஷ்டம். அந்த காலத்தில் இப்படிலாம் கிடையாது. அப்போலாம் படிப்பு தெரியாது. அப்போலாம் கவர்மெண்ட் வேலை கூப்பிட்டு கொடுத்தாங்க. இப்போலாம் 10 லட்சம் கொடுத்தா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யக்கூடாது பாருங்க. அவ்வப்போது நம்ம என்ன செய்வோம், படிக்கிற பிள்ளைய பாருங்க. அப்போ நீங்கள் தலையை குடிஞ்சுக்கிடுவீங்க. படிப்பு ஆசிரியர் சொல்லி கொடுக்கும்போது என்ன செஞ்சுக்கிடுவீங்க, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் தலை குடிஞ்சு தான் பாஸ்டர் தருவோம். எங்களுடைய குணம் பாஸ்டர் தலையை குடிச்சு ஏதாவது நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த டீச்சருக்கு வேறு இல்லை அப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, எழுதி போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டு விடுவீங்க. அப்போ உங்களுக்கு படிப்புள்ள ஏறாது, அர்த்தம் புரியாது. அப்புறம் சாயங்காலம் ஃபோன் பண்ணி இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்க. உடுப்பரிச்சு வந்துடும். அப்போ அர்த்தம் தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. சரி, அப்போ அறவரை மார்க் கூட மூடிடுவீங்க. அப்போ காலேஜுக்கு போகும்பொழுது அப்புறம் போகக்கூடாதுக்கு எல்லாம் கஷ்டங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து அப்புறம் உங்களுக்கு அப்புறம் ஒரு நேரம் கூட ஐயோ படிக்காம விட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. சரி இப்படி வாழ்ந்துருங்க, இப்படி வாழ்ந்துறீங்க. கடைசி லட்சியம் இல்லாத கடவுளுடைய சித்தம் அவங்க மேலே பூரணமாக விளங்க. இப்போ கடவுள் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கக்கூடாது, நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் ரைட், உலகத்தில் சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் உண்மையாக செய்யணும். இல்லையா, நீங்கள் மற்றவங்க மற்றவங்க வந்து ஏமாற்றலாம், ஆனால் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. ஸ்கூலுக்கு போகிறீங்க, அந்த ஸ்கூலில் உண்மையாக டீச்சருக்கு உண்மையாக இல்லை, கடவுளுக்கு உண்மையாக பார்க்குறீங்க. இல்லையா, கடவுளுக்கு பார்த்துட்டே இருக்கிற அந்த கிளாஸ் ரூமில் நீ எப்படி உட்காந்துருக்க, எப்படி படிக்கிறாய், டீச்சரை ஏமாத்துறத அது உனையை ஏமாத்துகிறாய். டீச்சர் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. டீச்சர் நீங்கள் படித்தாலும் படிக்காட்டாலும் அவங்களுக்கு சம்பளம். இல்லையா, அவங்களுக்கு இப்போ நான் டீச்சரே உட்காந்துருக்கிறாங்க. முடிஞ்சளவு அவங்க மனசு பிள்ளைய எப்படியா நல்ல டீச்சர் நினைப்பாங்க, எப்படியா பிள்ளைய படிக்க நினைப்பாங்க. இதே வேறு உலகத்தோட டீச்சர் நினைப்பாங்க, நீ படித்தா படிக்காட்டா போ, என் கடமையை எழுதிட்டு போயிடுவாங்க. நல்ல டீச்சர் என்ன செய்வாங்க, ஒரு சில நல்ல ரசிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியா பிள்ளையை படிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் நினச்சி படிக்க வைப்பாங்க. அதுலேயே ஏமாற்றிடுவாங்க உலகத்தார் பிள்ளைங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர், இந்த சிலர் கல்யாணம் படித்தவங்களாம் சொல்கிறீங்க, இந்த போதனை நாங்கள் படிக்கும்போது சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சொல்கிறீங்களே, சரி எங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. சரி சுதந்திரம் அல்லையா. அப்போ நம்ம அப்படி நினைப்போம். ஆனால் நம்ம கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லையா, அதை நினைக்கணும். அல்லையா, யோசேப்பு பாவம் செய்யும்படி ஒரு போத்திபார் மனைவி இழுத்தா. ஆனால் அவன் என்ன சொன்னான், கடவுளுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவத்தை செய்வது எப்படி அப்படின்னு ஓடிட்டான். தாவீது பாவம் செஞ்சான். அப்போது நான் என்ன சொன்னான், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். ஒரு அந்த பாவங்கள் கூட கடவுளுக்கு விரோதமாகவே மற்றவர்களுக்கு செய்யறது மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யலை, முதல் கடவுளுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யலாம். நம்ம தப்பு செய்கிற ஒவ்வொன்றும் சின்ன தப்போ பெரிய தப்போ அது முதலாவது யாருக்கு விரோதமாக செய்கிறோம், கடவுளுக்கு விரோதமாக செய்கிறோம். கடவுளையே ஏமாற்றுவோம். அது அப்போ அதனால தான் நம்ம மனசாட்சி உறுத்து ஆண்டவரே மன்னிங்கப்பா, இப்படி நான் பேசிட்டேன், இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன், இப்படி சண்டை போட்டுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், இல்லை ஆண்டோட மன்னிப்பு போகிறோம். நம்ம மன்னிப்புபடி இப்போ பாருங்க தெய்வ சித்தம். அப்போ நம்ம படிக்கிறது தெய்வ சித்தம். இப்போ வாழ்றது ஒரு திருமணம் படிக்கும்போது எந்த காலேஜ் நம்ம சேரணும், அது தெய்வ சித்தம் போகணும். சில பாஸ்டர் நான் எந்த காலேஜில் சேரணும், நான் என்ன படிக்கணும், தெய்வ சித்தம் என்னை குறித்து என்ன இருக்கிறது கேட்குறோமா கேட்கலையா? நான் என்ன படிக்கணும், என்ன குரூப் எடுத்து படிக்கணும், நான் என்ன நர்ஸ் படிக்கவா, அல்லது இன்ஜினியர் படிக்கவா, அல்லது என்ன அக்கௌண்ட்ஸ் படிக்கவா, அல்லது நான் பேங்க் எக்ஸாம் எழுதவா, என்ன எழுதணும், என்னை குறித்த தேவ சித்தம் என்ன அப்படின்னு ஒரு ஆவல். அந்த இயக்கம்லாம் யார் கொடுக்குறா சொல்லுங்க ஆண்டவர். அல்லேலூயா. வேலை செய்யறவங்க என்ன வேலை செய்யணும், என்ன வியாபாரம் பண்ணணும், அல்லேலூயா. அப்போ அந்த தேவ சித்தம் நம்ம நாடுறோம்ல, அப்போ நம்ம என்ன வாழ்க்கை என்ன வச்சுருக்காரு நாடுறோம்ல. அப்போ அந்த தேவ சித்தம். அப்போது கல்யாணம் ஒரு வேலைக்கு வரக்கூடாது.
படிச்சு முடிச்சிருவீங்க. இப்போ வேலை, எந்த வேலைக்கு போகணும், மூணு இடத்துல இருந்து வேலை கிடைச்சிடும். அப்போ எந்த வேலைக்கு போவோம், அந்த வேலைக்கு போவான்னு சில குழப்புவாங்க. அதில் தெய்வ சித்தத்தை பார்க்கலாம் இல்லையா? ஸோ இந்த கம்பெனிக்கு போவோம், அந்த கம்பெனிக்கு போவோம், தெய்வ சித்தம். பிஸ்னஸ் பண்ணுமா அப்படி. அப்புறம் திருமணம் இருக்கு இல்லைங்களா? இப்போ வாழை பிள்ளைகிட்ட திருமணம் தானே எரிச்சல் அடைவாங்க. ஆனால் என்ன சரி ஸ்தோத்திரம், ஒரு ஏஜ் வரும்போது திருமணம், இந்த மாப்பிள்ளை ஒரு 2-3 வாரம் வந்துடும், இந்த மாப்பிள்ளையை கல்யாணம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவா எப்படின்னு மூளை குழம்பு போயிடும். அப்போ ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே என்னை குறித்து என்ன சித்தப்பா. அதான் நம்ம சின்ன பிள்ளைகளிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். அல்லேலூயா. நம்ம சிறு வயது முதற்கொண்டு எப்படி பிள்ளைகளாக மாறணும் சொல்லுங்க. எல்லாம் கண்ணப்படி இப்போ கையை கூப்பி எசப்பா எசப்பா பிள்ளைகளப்பா. இப்போ விளையாடுற பிள்ளை கொஞ்சம் உலகம் போட்டு ஜோமன் அம்மே எல்லாரும் எசப்பா எசப்பா, எனக்கு என்ன சித்தம் என்று இதை கற்றுத்தாங்க எசப்பா. நம்ம என் வாழ்க்கை குறித்து நான் அடுத்து என்ன செய்யணுங்கிறத குறித்து என்னுடன் பேசுங்க எசப்பா. உங்கள் சித்தத்தை என் இருதயத்தில் வைங்க, மைண்டில் வைங்கப்பா. தான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம், தெய்வ சித்தத்தை நாடுறோம். ஏன் தெய்வ சித்தம் எல்லாம் பேசினா என்ன ஆயிரும், அப்போ வாழ்க்கை மாறிடும். இப்போ தெய்வ சித்தம், இப்போ தெய்வ சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அல்லேலூயா. இப்போ சிம்சோ தெய்வ சித்தத்தின்படி அவன் பெரிய ஒரு பலசாலி. சிம்சோ நல்ல அறிவுசாலி. ஆனால் அவன் எங்கே போயிட்டான், காசாவுக்கு போயிட்டான். அவன் திருமண நாள் வரும் பொழுது அவன் எங்கே போயிட்டான், அந்த 1 நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் எழுதும் பொழுது அதுலேயும் ஒரு குழப்பம். நம்ம ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளை சிலர் கல்யாணம் முடிச்சிருவாங்க. அப்போது ரொம்ப நாள் அவங்க ரட்சிக்கப்படுறது, அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அதெல்லாம் இருக்குது. அப்போ சிலர் ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திடுவாங்க. உடனே அதை பார்த்துட்டு இருக்கிற சிலருக்கு என்ன உண்டாயிரும், நம்மளும் ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் நீ படப்போகிற பாடல்களை குறித்து நீ கவனமாக இரு மகளே, ஆண்டவர் எழுதப்பட்டிருக்கிற சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ என்ன சில தவறான சிந்தனைகளுக்கு போயிருக்கு. ஸ்தோத்திரம். 25ஆம் அந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஸ்தோத்திரம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயை தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் என்ன சொல்ற, திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தரின் குமாரத்தி. இந்த திம்னாத்துக்கு பெலிஸ்தரின் இல்லை. அங்க போய் என்ன செய்றான், ஒரு பெண்ணை பார்த்திருக்கான். இப்போ அதுக்கு மேல 25 வசனத்தை வாசிக்கிறேன். அதுக்கு மேல 14 அவன் சேராவுக்கும் எஸ்தாவுக்கும் தானியம் பாளையத்தில் இருக்கையில் அவன் தானின் பாளையம் வந்து இஸ்ரவேலின் பாளையம். அல்லேலூயா. ஏன்னா தானின் பாளையத்தை குறித்து சொல்லி பாருங்க. அதே புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சேரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அது சிம்சோன் எந்த வம்சத்தை சார்ந்தவன், தான் வம்சத்தை சார்ந்தவன். இவன் தான் என்கிற எல்லையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி ஏவுகிறார். இவன் பெலிஸ்திய எல்லைக்கு போகும் பொழுது எந்த ஒரு ஆவி ஏவுது, பெலிஸ்திய ஆவி ஏவுது. இந்த பெலிஸ்திய ஆவிக்கு பேர் என்னது, மாம்சத்தின் ஆவி. என்ன ஆவி சொல்லுங்க, மாமிசத்தின் ஆவி, இச்சையை தூண்டுகிற ஒரு ஆவி. நீங்க எல்லையை விட்டு எல்லை போகும் பொழுது உங்களுக்குள்ள அந்த எல்லை பிசாசு சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லுவாங்க எல்லை பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போராடும். ஒரு எல்லையை விட்டு நீங்க ஒரு எல்லைக்கு போகும் பொழுது அப்ப அந்த எல்லையில இருக்கிறதான தீய சக்திகள், அங்க இருக்கிற பறவை இருக்கிற காரியங்கள் உங்களை வந்து தாக்கும். அப்போ உங்க மைண்ட்ல சரியானபடி ஒரு டிசிஷன் கூட நீங்க போக வேண்டும். அல்லேலூயா. எப்ப தேவ சித்தத்திலிருந்து ஒரு மனிதன் தவறுகிறார் என்றால், ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, தனக்கு ஒரு நலமாய் தோன்றுகிற பாவத்தை அல்லது பாவத்தை தோன்றுகிற ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நலமான தனக்கு பிரியமான ஒன்று கண்ணுக்கு எதிராக காணப்படும் பொழுது தன்னுடைய என்ன செய்யப்பட்ட தன் வழியிலிருந்து அவன் தவறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, மாம்ச இச்சையை தூண்டுகிற காவி. அப்ப நீங்க இப்ப வேலைக்கு போகாம முடியுமா, அப்ப நீங்க அங்க போகாம இருக்க முடியுமா, இங்கே போகாம இருக்க முடியுமா? நீங்க என்னைக்கு நீங்க தேவ பிரசனத்துல கொஞ்சம் குறையிறீங்களோ, ஜெபம் உங்களுக்கு
ஒரு ஒரு எதா ஜெபம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோர்வை கொடுக்குதோ, அல்லது என்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாமல் போகிறதோ, நீங்க ஒரு ஜெபிக்கிற மனிதராக இருக்கலாம், ஆனா ஒரு வெறுமையை நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போதான் பிசாசு வந்து சோதிக்க வரும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பசியா இருந்தார் இல்லையா? பசியா இருக்கும் பொழுதுதான் பிசாசு வந்து அப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறோம். நீங்கள் இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பத்துல கல்லை அப்பமாயிச்சா. அவர் ஒரு சோர்வு, அவருக்கு ஒரு பசி வந்துச்சு. அவர் ஆவிக்குள் சொல்ல அவர் பசி, மாம்சகரமும் ஒரு சரீரம் ஒரு பசி வந்துச்சு. பசி வரும் பொழுது என்ன செய்யணும்? பிசாசு கரெக்டா கொண்டு போனோம் இல்லையா? இதை சாப்பிடுங்க, ஒரு மேலும் வானத்துக்கு உபரிகளில் புகழ்ச்சி சரி போனா நான் சொல்றேன். அப்ப இங்க பெலிஸ்தே எல்லைக்கு போவோம். அப்ப நம்ம எல்லை விட்டு எல்லை போகும்பொழுது நீங்க கவனமா, அடுத்தவங்க எல்லைக்கு போகும்போது, ஒரு காலேஜ் போறீங்க, ஒரு ஸ்கூல் போறீங்க, ஒரு கம்பெனி போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த எல்லா எல்லைகளிலும் சரி அது வந்து எல்லைகளில் இருக்கும். இந்த மனுஷனுக்குள்ளுக்குள்ளே இருக்கும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே இருக்கும், ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள மாம்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாம்சம் வந்து எப்போனா வெளிப்படலாம். அதனால மாம்சத்தை நம்ம அடக்கி வச்சிருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அடக்கி வைத்திருக்கிறோம். அதை மூக்கராங்க போட்டு கெட்டி உள்ள வச்சிருக்கிறோம். எப்போனாலும் எதிர்ச்சிக்கூடாது. அதான் நம்ம ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி, தேவனே உண்மையே சார்ந்து கொள்றப்பா, உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், 2 மனுஷங்க இருக்காங்க. என்னென்ன மனுஷங்க இருக்காங்க? ஒருத்தர் உள்ளான ஆவிக்குரிய மனுஷன், இன்னொரு மனுஷன் கொள்ளாத மாம்சி மனுஷன். சிலர் யூடியூப் பார்க்கும் பொழுது அந்த மாம்சி மனுஷன் கூட எழுதிடும், அதை பாரு இதை பாரு, யூடியூப்ல ஷார்ட்ல அதை பாரு இதை பாரு, பார்த்தோன்னே உள்ள பாவம் போயிடும், கரைப்பட்டுரும், உடனே திட்டானது நம்ம இதயத்தில் வந்துடும். ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணாடி கொஞ்சம் இருக்கும், பாரமா இருக்கும். அதனால தான் நம்ம யூடியூப் கூட ஷார்ட்டு கூட நம்ம பார்க்கும் பொழுது கவனமா நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அவனுக்கு பிரியமில்லாத பார்த்து 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 நம்ம இருதயத்தை கெட்டதுனால ஜெபம் பண்ண முடியாது. தேவ பிரசன்னத்தை இழந்துருவீங்க. தேவ பிரசன்னத்தை இழக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் நீங்க சாதாரண மனுஷனா மாறிடுவீங்க. சிம்சோன்னு அவன் முடியெல்லாம் சிறைக்கப்பட்ட பிறகு, அவன் சாதாரண மனுஷனா மாறின பிறகு பெலிஸ்தேர் வந்து அவனை பிடிச்சிட்டு போய் மாவரைக்கு போட்டாங்க. அவன் கண்ணை கெடுத்துட்டாங்க. அப்போதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. அதாண்டி என்ன செஞ்சான்? அந்த பெலிஸ்திய பெண்களையே பெற்றுக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த பெண்ணை வந்து நல்லா அழகா இருந்தான். உடனே அவளை தான் கல்யாணம் முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆனால் பெற்றோர்கள் வந்து என்ன சொன்னாங்க? ஏம்மா, நம்ம இனத்தான்ல எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் அதில் 14:3 அப்பொழுது உன் தாயும் அவன் தகப்பனை நோக்கி, நீ வெட்டு சேதங்களா பெலிஸ்தருக்கு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரி குமாரத்தியில் எங்கள் ஜனமனத்தில் பெண் இல்லையா என்று கேட்டார்கள். அப்ப சிம்சன் தன் தகப்பனை, உன் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்ப நம்முடைய எண்ணங்கள்ல நம்ம கண்ணுக்கு பிரியமா இருக்கிறதே நமக்கு என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை தடுமாற பண்ணும். கவனமா கேட்குறீங்களா? இப்போ யூடியூப்ல ஒரு கண்ணுக்கு பிரியமானதை ஒன்று பார்த்துருங்க, அது உள்ள பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுது. பார்க்க 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 உங்க மனசு என்ன செய்யும்? உள்ள போய் சினிமா படம் மற்ற ஒரு சில காரியங்கள் உள்ள போயிட்டோம்னா அது உள்ள போய் எடுத்துக்கிட்டே போகும். அது விடுறதுக்கு மனசு வராது. மறுநாள் வந்து அதை பார்க்க தோணும். அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும். கொஞ்ச நேரம் நான் ஆண்டவர் மன்னிப்பாரு நம்மளே என்ன மனசாட்சி சொல்லும். அப்போ நிச்சயம் சில நேரத்துக்கு நம்ம மனசாட்சி கூட நம்மளை ஏமாத்திடுவோம். ஆண்டவருடைய சுத்த மனசாட்சி நமக்கு தேவை. அப்போ என்ன தேவ சித்தத்திலிருந்து அப்படியே தடுமாறிடுவோம். இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். கவ்வி கொள்ளுகிற பிசாசு, அந்தகார இருள் உள்ள மேலே நம்ம காற்றில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காற்றை போலதான் இந்த அசுத்தாவி உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த இருளின் ஆவியோட உலாவிக்கிட்டு இருக்குது. அது போய் கவ்வுன்னு பிடிச்சிடும். பாவம் வந்து ஒரு மனுஷனை போல இருக்குது. அது ஆதியாமத்தை சொல்றாங்க, அவன் ஆசையை பற்றி இருக்குன்னு சொல்றாரு. ஒரு பெருசன் ஒரு மனுஷனை போல அதை கவி பிடிச்சிருப்பான். பிடிச்சிக்கிடும். பேய் பிடிச்சவங்க பார்த்துருக்கீங்க, பிடிச்சிச்சா போவாது. அப்புறம் பாஸ்ட் வந்து விரட்டும் போல தான் போவோம். அப்போ நம்ம கண்டமானிக்கு நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து தேவ சித்தத்திலிருந்து நம்மளை விலகி வேறி போக வச்சிடும். பரிசுத்தவான்களை கூட இது ஏமாத்தும். ஸ்தோத்திரம். அதாவது தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, தானியேல் புஸ்தகத்தில் பலவான்களில் அநேகர் விழுந்து போவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் வாசிப்பாங்க. 8ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து. அப்போ பலவான்கள் கூட அநேகர் வந்து என்ன செய்வாங்க? எத்தனை வசனப்பா?
8:24. அவன் அதிசயமான விதமாக அழிப்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பலவான்களுடைய எந்த பலவான்? ஆண்டவருக்கு பலமாய் இருக்கிறவர்கள். பலமாய் இருக்கிறவர்கள் கூட என்ன செய்வாங்களாம்? அவன் அழிச்சு போட்டுவான். ஆனா அது பிசாசுடைய வல்லமை. அப்ப பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு வாக்கியம் கூட இருக்கு. நான் அடுத்த உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப இப்படி சில நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட பாருங்க. ஸ்தோத்திரம். அதே 8:10 வாசிப்பாங்க. அது வானத்தின் சேனை பறித்து மலர்ந்து நட்சத்திரங்கள் அதன் சேனையாகிய நட்சத்திரங்களின் சிலவற்றை பூமியிலே அவைகளை மிதித்தது. அப்ப அது வானத்தின் பரியந்தம் வளர்ந்து அதன் சேனை நட்சத்திரத்தை போல இருக்கிறவங்களை கூட அது விழல் பண்ணிடுமா. இன்னைக்கு நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற ஒளிக்காரங்க விழுந்து போயிடாருன்னா என்ன அர்த்தம்? அது வந்து இப்போ பெரிய ஒரு டார்கன். அது என்ன சொல்லுவாங்க? டார்கனா அது பெரிய வலுசற்பம் சொல்ல பார்த்தீங்களா? வலுசற்பம் டார்கன். அது எப்படி வால், அது வால் நீளமாக இருக்கும். சில இதுக்கு சில ட்ராகனுக்கு வாழை வச்சு அடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வால் நீளமான வால் போய் நட்சத்திரத்தில் சுருட்டி அப்படி கீழே விழுப்படும். சில மிருகங்கள் பாருங்க, சில பாம்புகள் பாருங்க, வாழை வச்சு என்ன செய்ய சுருட்டி கழுகையை சுருட்டி அடிக்கும். அப்போ சில காரியங்கள் வந்து வாள் வந்து அதுக்கு என்ன செய்யும்? அதுக்கு உள்ள ஒரு ஆயுதமாக இருக்கும். அதே போல தான் தலையை தான் பார்ப்போம். நம்ம எப்பவுமே பிசாசனுடைய இயேசு கிறிஸ்து தலையை நசிக்கிட்டார். ஆனால் வாழை வச்சு தான் செயல்படும். வாழ் வந்து சுருட்டி நைஸாக அது தெரியாது, சுருட்டி போய் சுருண்டு அப்படியே கீழே தரணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பிசாசனுடைய காரியம் எதுவானாலும் உள்ள அனுமதிக்கவே கூடாது. அப்போ கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை ஆண்டவர் தான் சொல்கிறார். நட்சத்திரத்தை போல நீங்கள் நிறைய ஊழியக்காரங்க பாருங்க, நல்லா நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாங்க. திடீர்னு ஒரு சறுக்களை விழுந்து போயிடுவாங்க. ஒரு சறுக்கள் அதான் சாத்தானுடைய தந்திரம். அந்த தந்திரத்தை சிராரிச்ச சில ஊழியக்காரர்கள் அப்படியே கவனிச்சுவாங்க. அந்த நட்சத்திரத்தை சில ஆவிகள் வந்து குறிப்பாகும். சரி, இந்த பிசாசு என்ன செய்வானா? தேவ சித்தத்தை வெளிமாறதுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிசாசு அனுப்புவான். இப்போ எனக்குன்னு ஒரு பிசாசு அனுப்புற பிசாசு வேற மாதிரி இருப்பான். உங்களுக்குன்னு ஒரு பிசாசு வந்து செயல்படுற பிசாசு வேற மாதிரி இருக்கும். உங்களை விடப்படுறதுக்கு இப்போ சின்ன பிசாசு போதும், அவனுக்குள்ள ஒரு டீம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். இப்போ அந்த பிள்ளைய என்ன செய்யும்? துளசியை விடப்படுறதுக்கு ஒரு சின்ன பிசாசு போதும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணுவான். உடனே துளசி என்ன செய்யணும்? உடனே ஜெபிக்கும், அப்பா உடனே நீ காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி பேசினா கிடைக்கணும். அப்போ அக்ஷா, அப்போ சாரா, அப்போ ஒவ்வொருத்தரும், இப்போ தீபா, அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அப்போ ஜோஸ்வா அதனை அவனுக்கு அவன் ஜெபிக்கிறான். அப்போ அத்தக்கனா கொஞ்சம் விசேஷத்தை அனுப்பு, அவனை எப்படி குழப்பலாம், இப்படி அந்த ஆவிகள் போராடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதான் நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம மனசை ரிலாக்ஸ் ஆக்கி அப்படியே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இப்படி வழியில் நடத்துவையா அப்படின்னு சொல்லி நம்ம பாதுகாப்பை தேட வேண்டும். அல்லேலூயா. இப்போ வெளியில் மழை பெய்யுது, வெளியில் புயல் அடிக்குது, நம்ம எதை தேடி வர்றோம்? வீட்டை தேடி வர்றோம். அல்லேலூயா. ஸோ வீட்லேயும் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா, வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ எங்கே கொடுக்கு? வெளியில் போய் அடிக்குது, வீட்டுக்கு வந்தாலும் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, மனைவி சண்டை போடுறாங்க, கணவர் சண்டை போடுறாங்க, பிள்ளைகள் சண்டை போடுறாங்க. இப்போ என்னங்க செய்யணும்? இதெல்லாம் பிசாசு கொண்டு வருவான். பாரு, உனக்கு வெளியில் பிரச்சனை, வெளியில் இங்கே பிரச்சனை, அங்கே உனக்கு இன்னொரு இடத்துல இருந்து ஒரு ஆதரவு வரும். அதுதான் பிசாசனுடைய இல்லையா இருக்கு. அப்போ நம்ம காரியங்களை என்ன செய்யணும்னா, நம்ம அமைதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இல்லையில எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும், நம்ம அம்மா அப்பானாலும் சரி, கணவனாலும் சரி, மனைவினாலும் சரி, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய எல்லை, தேவனுடைய சபை, சர்ச். அல்லேலூயா. அதோடு நம்ம ஒன்றி அதோடு கூட நம்ம ஒப்பிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா. தாவீதுக்கு இதே மாதிரி தான் தேவ சித்தத்தை விட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா தாவீது வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ண உடனே அவன் வந்து எங்கே இருக்கணும்? நாட்டில் இருக்கணும். ராஜாவிட்ட போயிட்டான். ஒரு கொடியாத்து வந்து ராஜா இருக்காரு. இப்போ ராஜாவுக்கும் தாவீதுக்கும் பகையாக மாறிடுச்சு.
ஏன்னா அவன் தான் அடுத்த ராஜா வரப்பன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ராஜா துரத்துனா தாவீது எங்கே இருக்க முடியல, வீட்லையும் இருக்க முடியல, ஊர்லேயும் இருக்க முடியல, அவன் காட்டுக்கு போயிட்டான். ஒரு நேரம் வரும்பொழுது காட்டிலையும் இல்லாமல் பெலிஸ்தியருக்கு எல்லைக்கு போயிட்டான், பெலிஸ்திய பிரபுக்கு போயிட்டான். அங்கே போய் அங்கே யுத்தம் பண்ணி சம்பாத்தி பண்ணி கொடுக்குறான். அப்போ அங்கே வந்து இருக்கும் பொழுதுதான் அவனுடைய தானியங்களை அமலேக்கியர் வந்து கொள்ளையிட்டு போயிடான். அமலேக்கியர் என்றால் புரட்டு குணம் உள்ளவர், அவங்க அழிக்கிற சக்தி உடையவர், சாத்தானுடைய தீய சக்தி உடையவர், இறக்கமெல்லாம் அடிப்பான். அவன் பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி அம்போன்னு கொண்டு போயிறாங்க. கொண்டு போன பிறகு இப்போ தாவீதோடு இருந்த 500-400 பேரும் தாவீதை கல்லறை எடுக்கிறாங்க. அப்போ இங்கே இன்னைக்கு அவன் போனான், தாவீது பெலிஸ்திய எல்லைக்கு போனதுனால தான் இந்த அமலேக்கியர் அடிச்சு போயிட்டாங்க. நீங்கள் அந்த பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் சாமி இருக்குது. அப்போ இவன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ளேயே இருந்திருந்தானா, தேவன் வைத்திருந்த காட்டுக்குள்ளேயே தேவன் கொடுத்திருந்த இடத்துல இவன் இருந்திருந்தானா அவனுக்கு கர்த்தர் பாதுகாத்துட்டே இருப்பார். ஒரு அடியில் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமை. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார். எபிரியர் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, எபிரியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் கடைசி 36ஆம் வசனம் அது சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையா இருங்க சொல்றாரு. அங்கதான் நமக்கு என்ன வேண்டி இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பொறுமை, அந்த காட்டுக்குள்ள பொறுமையா அவன் தேவன் கொடுத்த எல்லை தான் அவனுக்கு ஒரு இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் பொறுமையா இருக்கும். ஒருவேளை நீங்க அம்மா அப்பா வையும் பொழுது, மனைவி வையும் பொழுது, கணவர் வையும் பொழுது, அல்லது சபை சர்ச்சே உங்களுக்கு விரோதம் பேசலாம், பாஸ்டே உங்களை வையும் பொழுதும் கூட இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இல்லை, இதில் நான் அந்த இருப்பேன், இதை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி நம்ம சர்ச்சிலேயே கூட புரிஞ்சுக்கலாம் பேசுவாங்க, வீட்டில் உங்களை புரிஞ்சுக்கலாம் கூட பேசுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் கூட உங்களை புரிந்துகொள்ளாம பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லை நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எல்லையில தான் நீங்க பொறுமையா சரி என்ன திருந்துவாங்க, நானும் திருந்துறேன், என்னை செய்யறேன், என்னை பொறுமையாக்குறேன். பொறுமை பொறுமை பொறுமை, அதான் ஆண்டவர் நமக்கு பொறுமையை கொடுக்குறார். அல்லேலூயா. இப்போ பொறுமையா நம்ம இருந்து சாதிக்கணும், பொறுமையா அந்த இடத்துல இருந்து. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவர்கிட்ட, குடிகார கணவர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட மனைவி இருக்கிறார். அவர் வந்து எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க, ரட்சிக்கப்படாதவங்க, முரட்டு குணம் உள்ளவங்க, வெளியில் வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் வந்து பிடிச்சிட்டு வந்து மனைவியை சர்ச்சுக்கு போக தான் அடிக்கிறாங்க. அதிலையும் பொறுமையாக இருந்து ரட்சிப்புகளை வழிநடத்துனாங்க கணவரை. எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, வியாபாரம் பார்க்குறானே, என் கணவர் வியாபாரத்தை பிடிச்சிட்டே இருந்தார், நான் வந்து பொறுமையாக இருந்தேன், என் கணவர் ரட்சிக்கப்பட்டார். அப்படி பொழுது ரட்சிக்கப்பட்ட அம்மா அப்பாவாக இருந்தாருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை காரியமாக இருக்கலாம், ஒரு நாள் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ நமக்கு இப்படி கடவுள் நமக்கு வந்து இப்படிப்பட்ட காரியம் நம்ம கற்றுக் கொடுக்குறார். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அண்டிக் கொள்ள வேண்டும். யாரை அண்டிக் கொள்ள வேண்டும்? திருச்சபை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வீடை, நம்முடைய வீடு தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம வீட்டை அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வீட்டில் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவர்கள் இலைப்பாறுதல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் உங்களுக்கு இலைப்பாறுதல் வச்சிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த எல்லையில் உங்களுக்கு இலைப்பாறுதல் வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இடத்துல இலைப்பாறுதல் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் இருந்து மௌனமாக இருந்துக்கப்படுது. ஒரு அந்த பிசாசு, உங்களை ஆட்டி படைக்கிற பிசாசு, ஒரு புயல், உங்களை சுற்றி அடிக்கிற புயல் ஒரு நேரம் கடந்தது. அல்லேலூயா. புயலை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? புயல் அப்படியே சுத்தம் பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா புயல் போட்டிங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடிக்கும், சுத்தம். அதுக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டாங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த அமெரிக்காலெல்லாம் புயல் வந்து மாடெல்லாம் தூக்கி போயிடும். மாட்டுக்கு நம்ம புயல் சுற்றிக்கிட்டே வரும். நம்ம மாடு இருந்தால் மாடை தூக்கிறோம், கார் இருந்தால் காரை தூக்கிறோம், வீடெல்லாம் தூக்கி பிரித்து எடுத்துரும். அதான் அங்கே அமெரிக்காலெல்லாம் சில இடங்களில் வீட்டில் வந்து காங்கிரீட் போட மாட்டாங்க, மரத்தினாலே கட்டிப்பாங்க. புயலோ பனியோ வந்து பெஞ்சு ஆபத்து இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். அப்போ புயல் வந்து தூக்கி போயிடும். அமெரிக்காவில் நிறைய இடங்கள், நிறைய நம்ம அடிக்கடி டிவி இப்போ பார்க்கறதுனால தெரிய மாட்டேங்குது. புயல் வந்து என்ன செய்யும்? மேற்கூரையெல்லாம் தூக்கி போயிடும். இப்போ வந்து நிறைய காரியம் நடக்கும். இப்போ இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட சில புயல்கள் வரும், பிரச்சனை வரும். அப்போ தேவ சித்தத்தை நாம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை. இதுதான் எவனும் வரும்னா தேவ சித்தம் செய்கிறவனுக்கு தான் வரும், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவனுக்கு தான் வரும், தேவனுக்காக ஏதாவது நம்ம செய்யணுங்கிறவனுக்கு தான் வரும்.
ஆனால் தேவனுக்காக எதையும் செய்கிறாய் அதை செய்யாதவன் கூட அப்படியே இருப்பான். ஏன்னா அவனை கொண்டு பிசாசுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, நஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு தன் தேவ சித்தம் செய்கிறவனுக்கு விரோதமாக இவ்வளவு காரியம், தேவ ஊழியம் செய்கிறவனுக்கு விரோதமாக இவ்வளவு காரியம் வரும். தேவனுக்காக எழுவனும் நிற்கிறவனுக்கு இவ்வளவு பிரச்சனைலாம் வரும். அதில் தாக்கு பிடிக்கணும், அதில் நின்று ஜெயிக்கிறவன் மரணியில சொல்லுவோம். அலையிலையா ஸ்தோத்திரம். அப்போ தேவ சித்தம், அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் காரியங்களாம். அலையிலையா. சரி, தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு பாருங்க. தேவ சித்தத்தை எப்படி ஆண்டவர் வச்சு எழுதியிருக்கிறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் அதில் சொல்லிருக்காரு தேவ சித்தத்தை 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்காரு பாருங்க. தேவ சித்தம் அடுத்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுகிற தேவ சித்தம். ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசு நமக்கு நாளை தள்ளி போட்டுட்டே வருவான், ஞானஸ்தானம் தள்ளி போட்டுட்டே வருவான். நீ நாளை ரட்சிக்கப்படு, நாளை ரட்சிக்கப்படு. ரட்சிக்கப்படுகிறதை பிசாசு தள்ளி போட்டுட்டே வருவான். நீ ரட்சிக்கப்படாத சொல்லுவான். நம்ம பாவத்தை விட்டு அந்த பரிசுத்தமாகிற தேவனுடைய சித்தம் ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா மனுஷரும், இது பொதுவான ஒரு தேவ சித்தம், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட சித்தம் இதில் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். என்ன 2வது காரியம் என்ன சொல்றாரு? நாம் சத்தியத்தை நன்றாய் அறிய வேண்டும். அல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றோம். இந்த சத்தியத்தை நீங்க நல்லா காது கொடுத்து கவனமா கேட்குறீங்க, சத்தியத்தை அறிகிறீங்க. அல்லது சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது. இப்போ சத்தியத்தை நல்லா, இதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஞான போஜனங்கள். அல்லேலூயா. இதை நீங்க இப்போ கேட்குறீங்க, இப்போ உங்களுக்கு எப்போ ஒரு நாள் பிரோஜனப்படும். அப்போ அந்த ஞான போஜனங்கள் வாழ்க்கையில அல்லேலூயா. இப்போ நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது இப்போ உங்களுக்கு உதவாது. நீங்க வேலைக்கு போகும் பொழுது ஒரு ஒரு ஸ்டாஃப் முன்னாடி நிற்க ஒரு காரியத்தை எழுதும் பொழுது தான் உங்களுக்கு உதவும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு கொஞ்சமாக நான் படிச்சிருந்தனால தான் தமிழ் படிக்க முடியும். நான் படிக்கவே இல்லைன்னா வேகமாக படிக்க முடியுமா, இங்கிலீஷ் படிக்க முடியுமா? நான் ட்ரை பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு சில நம்ம கை கொடுக்குது. அல்லேலூயா. அப்போ எனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்குது. கார் ஓட்டினா இப்போ கார் ஓட்ட முடியுமா? நான் காரில் போய் எடுக்கும் பொழுது கார் எனக்கு அது பயன்படுது. அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு ஒரு நேரம் வரும் பொழுது அது பயன்படும், படிக்கிற படி பயன்படும். இப்போ கேட்குற செய்தி இப்போ உங்களுக்கு பயன்படாமல் இருக்கலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது அந்த செய்தியை கடவுள் ஆவியாக நினைவுவார். அப்போ அந்த பாஸ்டர் பேசினார் நினைவுவார். அதான் இப்போ கற்றுக்கொள்றீங்க. அல்லேலூயா. ஒருவேளை இது தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு வரலாம். இப்படி பிரச்சனை கடந்து போறேன் இருக்கலாம், பின்னாடி உங்களுக்கு இது போதனையாக வந்து அமையலாம். அல்லேலூயா. அப்ப 2வது காரியம் என்ன சொல்றாங்க? அதே ரட்சிக்கப்படுகிறது. 2வது சத்தியத்தை அறிகிற அறியும். இது ஒரு சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொள்றீங்க. அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இப்படிலாம் நீங்க போதிக்கப்படணுங்கிறது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. போதிக்கப்பட்டு தேறினவனா நீங்க மாறுறீங்க. அல்லேலூயா. பவுல் சங்கீதக்காரன் சொல்றாங்கல்ல, பெண்களை வில்லும் என் பையன்களால் அடையும்படி தேவரே நீ பழக்குவிக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் வசனங்கள் இப்போ சின்ன வயதில் நீங்கள் வாங்கி மைண்டில் நீங்கள் ஏற்றி வைக்கும் பொழுது பெண்களை வில்லும் உங்களுக்கு வழங்கும். ஒரு மலையிலையா எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் நீங்கள் ஜெயிச்சு மேலே போயிட்டு இருப்பீங்க. அலையிலையா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ மற்றவர்களுடைய ரட்சிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, மற்றவங்க ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படணும். அதுதான் தேவ சித்தம். அலையிலையா. 3வது காரியம் சொல்றாரு, ஜெபம் பண்ணுகிறது. தேசத்துக்காக, பட்டணத்துக்காக. பாருங்க, அந்த 1ஆம் வசனம் நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவெளி முக்கியமா எல்லா விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் எல்லா புத்திக்கும் மேலான நல்லொழுக்கத்திற்கு ஜீவனம் ராஜாக்களுக்கு அதிகாரத்தை அவருக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. இப்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப நம்ம மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இது தேவ சித்தம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தம் நம்ம செய்யறோம். அப்ப தேவ சித்தம் செய்கிற ஒரு மனிதனுக்கு இவ்வளவு சூழ்நிலைகளும் போராட்டங்களும் வரும். சிம்சோன் தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. சிம்சோன் நியாயாதிபதியா இருக்க வேண்டியவன். அவன் 20 வருஷம் நியாயாதிபதியா இருந்தான். எத்தனை வருஷம்? ஆனா அவன் இருந்தா 100 வருஷம் கூட அவன் சாகாம நியாயாதிபதியா இருந்தான். அவன் 20 வருஷத்துல அவன் முடிஞ்சு போச்சு. என்ன, அவனுக்கு பலம் இருந்துச்சு, ஞானம் இல்லை. அப்ப ஞானம் இல்லாமல் தேவ சித்தத்தை உணராம போய் என்ன செய்ய மாட்டிக்கிட்டான். அதனால வாழ்நாள் குறுகிருச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப
ஸ்தோத்திரம். அப்போ தேவ சித்தம் இல்லாத ஒரு ஸ்டெப்பில் நம்ம போயிட்டோம். இப்போ மதுரைக்கு போகிற ட்ரெயினில் ஏறாமல் கோவில்பட்டி போகிற ட்ரெயின் ஏறிட்டோம். இங்கிட்டு காஷ்மீர் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின், ஆனால் மதுரை வழி தான் போகுது இல்லையா? இங்கிட்டு மாத்தாண்ட கேரளா கொல்லம் அப்படியே சுற்றி வருது இந்த ட்ரெயின். இங்கிட்டு எந்த ட்ரெயின் ஏறணும்? இங்கே திருச்சி போகிறதுக்கு இந்த பக்கம் போகிற ட்ரெயினில் ஏறணும். ஆனால் இங்கிட்டு அந்த கொள்ளை திருப்பி விட்டுரும். சித்தம் இல்லாத காலை எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது போக்கு இவங்க இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். கோவில்பட்டி சாத்தா, கோவில்பட்டி, அப்புறம் திருநெல்வேலி அப்படியே சுற்றிட்டு வரும். ஐயோ நான் இறங்க அதை சுதாரிச்சு நீங்கள் இறங்கி திரும்ப மாறினாத்தான் ஒரு வகையா. அப்போ அதை சுதாரிக்க விடாது, அது போய் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஆவியானவர்களை சரியா மகனே நீ போகிற ட்ரெயின் தப்பு அப்படின்னு அவங்க உணர்த்தப்பட்டா இறங்கி திரும்ப நீங்கள் டிக்கெட் கொடுத்து வரணும். யோனா எங்கே போயிட்டாரு? அவன் நினைவேக்கு போய் அவங்க தரிசிக்க போயிட்டார். அதனால மீன் வயிற்றில் அகப்பட்டு திரும்பவும் நினைவேக்கு போனார். தேவசித்த ரசிக்கப்பட்ட மகனே அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவ சித்தமில்லாத இடத்துக்கு போகும் பொழுது கடவுள் ஒரு மீன் ஆயத்தம் வச்சிருப்பார். அதுக்குள்ள மீன் வயிற்றுல என்ன இருக்கும்? அசிங்கமெல்லாம் கிடக்கும், இருள் இருக்கும், பாசி வந்து மஞ்சம், அதில் என்ன வேதனை வந்து மூடிக்கொள்ளும். அதுக்குள்ள 3 நாள் இருக்க வேண்டியிருக்கும், சாப்பிடாமலும் இருக்க வேண்டியிருக்கும், ஆனால் வேதனையோடு இருக்க வேண்டியிருக்கும். யோனா ஒரு பிடிவாதக்கார ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். தரிசிக்கு தான் போவேன்னு பிடிவாதத்தை இருந்தான். தேவ சித்தத்துக்கு மாறாவே தெரிந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு நினைவே பிடிக்கல. இவர் போய் இப்படிதான் சொல்வாரு, அப்புறம் மனமாகிடுவார். இவருக்கு வேலை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த 1,20,000 ஜனங்கள் காக்கப்படணும், அதுதான் தெய்வ சித்தம். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படணும், அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஒரு கிராமம் ரட்சிக்கப்படணும், உங்க ஒரு ஸ்கூல் ரட்சிக்கப்படணும், ஒரு நாடு ரட்சிக்கப்படணும். அப்போ உங்களை சுற்றி ஒரு அட்லீஸ்ட் உங்க பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்க கூட இருக்கிற நபர் அல்லது உங்க பக்கத்தில் இருக்கிற தெருவு அல்லது ஒரு கிராமம் உங்க மூலமா ஒரு சின்ன பிள்ளை ரட்சிக்கப்படணும். எப்படியோ ஒரு கடவுள் வச்சிருக்கிறாங்க, அது தேவ சித்தமா இருக்கிறது. இவரையே சொல்லுமா, அந்த பிள்ளைக்கு நான் தேவ சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவ சித்தம், அதான் தேவ சித்தத்தை செய்யும் பொழுது தேவ சித்தம். நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்களும் ஜெபம் பண்ணணும், சத்தியத்தை அடையணும். 4வது நிமிஷம் மற்றவங்களும் இதே மாதிரி ரட்சிக்கப்படணும். அதுக்கு நீங்க பிரயாசப்பட வேண்டும். இன்னொரு குறிப்பு, நிறைய குறிப்பு இருக்கு, நீங்க அளவிடாம எழுதிக்கலாம். பரிசுத்தாவின் அவ்வளவு குறிப்பு தர. இன்னொரு சித்தம், தேவ சித்தம் செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய நான் தேவ சித்தம் செய்யணும். நான் தேவ சித்தத்தில் இருக்கிறது உண்மைதான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஊழியக்காரனா இருக்கேன், ஜெபம் பண்றேன், ரைட்டு. ஆனால் அது எனக்குள்ளேயே இருக்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் உங்க வேலை செய்கிறேன், நான் இதுக்குள்ளேயே இருந்துட்டேன், அப்படி இல்லை. நீங்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாறணும். என்ன சித்தம் புரியுது உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இதே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்ய வைக்கணும். அவங்களுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வேலை இல்லாமல் வரலாம். வீட்டில் சாப்பாடே இல்லைடா, எங்கள் வீடு முழுவதுக்கு இருட்டு இருக்கல கிடக்கடா, அடப்பா மற்றவனுக்கு அவனுக்கு என்ன உதவி செய்றீங்க? அந்த வேலை இங்கே இருக்கடா, இங்கே இருக்கடா, என் கம்பெனியில் இருக்கடா, அழகாடா அப்படின்னு சொல்லி உதவி செய்யுங்க. அது என்ன செய்யும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அது தேவ சித்தம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களை கொண்டு வரணும், மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவ ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளணும், மற்றவர்கள் வாழ்க்கை ஒளியேற்றணும். அது தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நான் தேவ சித்தம் செய்கிறனா அல்லது தேவ சித்தத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தா போதாது, தேவ சித்தம் நாம் செய்கிறவனா இருக்கிறேன். தேவ சித்தம் செய்கிறவன் எவனோ? அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்து தேவ சித்தம் செய்கிறதுக்கு நான் பிரயாசப்படும். நான் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்துடக்கூடாது, நான் ஒரே எனக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்துடக்கூடாது. நான் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்னால தேவனுடைய சித்தம், என்னவரே எனக்கு குறித்து என்ன தேவ சித்தம் வச்சிருக்கிறேன், என்னவரே நான் எப்படி செய்யணும், நான் ஏது செய்கிறேன், தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யணும். ஒரு கிராமத்தில் போய் சிறுவருடைய பண்றது தேவ சித்தம். அல்லேலூயா. ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துக்காக ஜெபிக்கிறது, ஒரு சபைக்காக ஜெபிக்க தேவ சித்தம். கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து உதவி செய்ய, ஊழியத்துக்கு உதவி செய்ய தேவ சித்தம். இதெல்லாம் தேவ சித்தங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்களுக்கு ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி எடுத்து சொல்றது, ஒரு அட்வைஸ் பண்றது, ஒரு புத்திமதி சொல்றது, ஒருத்தர் திருப்புறது,
பாவத்தில் ஒருத்தர் திருப்பது, ரட்சிக்கப்பட்ட நீதிமான் பாவத்தை விழுந்துட்டான், அவன்கிட்ட போய் அமைதியா பேசி அவனை திரும்ப தேவ சித்தத்துக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்படுறாரு, ஒரு பாவியை பாருங்க. ஸ்தோத்திரம். சகோதரரே 5:19, சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினார், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திற்கு ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் சொல்றார். என்ன சொல்றாரு? அவன் திரளான பாவங்களை மூடி கொடுக்கிறான். அவன் சத்தியத்தை விட்டு விலகி போனா திரும்ப அவன் சத்தியத்துக்குள்ள கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சுக்குள்ள என்ன செய்யணும், உங்களை சத்தியத்துக்குள் நடத்துறதுக்கு நான் போதிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நீங்க இப்படி போதனை இல்லாட்டா சத்தியத்துல யாரும் ஒரு சகோதரி குறைஞ்சிருக்கிறான், யாரு சபையை விட்டு போயிருக்கிறான், யார் சபையில ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான், அவங்களுக்கு நம்ம அன்பா புத்தி சொல்லும் பொழுது அதுவும் தேவ சித்தமா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன செய்ய, ஆண்டவரே சொல்றாருல, அவன் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன், ஏற்கனவே நீதிமான் ஆக்கப்பட்டு திரும்ப பாவியா மாறிக்கிட்டு இருக்கிறான், அவனை திருப்பி கொண்டு வந்து மரணத்திலிருந்து தப்புகிறவன். அது ஒரு சித்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி தேவ சித்தம் செய்கிறவர்களா நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப இது ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா தேவ சித்தம் பாட அனுபவிக்கிறதா இருக்கும். 1 பேதுரு புத்தகம் 1 பேதுரு ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்றாரு, பாட அனுபவிக்கிறது கூட ஒரு தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். இல்லையா? இப்ப பாடுகள் இல்லை, நம்ம பிரசங்கம் பண்ணல, பாடுகள் உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா தேவ சித்தத்தின்படி பாடு. இல்லையா? இப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனைவியோ ஒரு கணவரையோ ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க, அவர் கூட இருந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப என்ன செய்யலாம், அவரை சர்ச்சைக்கு போக தடப்பட மாட்டாரு, அவர் கூட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றாங்க. அல்லேலூயா. அப்படி ஒன்று இருக்கு. அப்போ இன்னொரு காரியம், ரட்சிக்கப்படாத மனைவியோ குடும்பத்தில் சண்டை வருது, குழப்பம் வந்தது, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாடுகள் மத்தியிலும் சில என்ன சித்த வாழ்க்கையை அப்படியே அதுக்குள்ள அமைச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியத்தில் பாடுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பணம் இருக்குது, பணம் இல்லாமல் போகுது, சில இடத்துல என்ன செய்யணும், நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ஊழியத்தை விட்டு ஓட முடியுமா? இது தேவ ஊழியம் செய்கிறது. இதெல்லாம் வரும், பாடுகள் வரும். ஒருத்தர் சுவிஸ் நல்ல பணம் வைவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலர் ஒரு மாதிரியாக நினைப்பாங்க, மாதிரியாக நினைக்க மாட்டாங்க, நல்லா நினைப்பாங்க. சில கஷ்டங்கள் வரும், பொருளாதார ஆவிகள் போராடும், பல பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இதுல ஒரு சந்தோஷம், ஒரு அலையிலே சொல்லுவோம், அலையிலையா. தேவ சித்தம் செஞ்சா சந்தோஷமா, எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. பாடுகள் வரும். தேவ சித்தத்தின்படி பாடுகளை தேர்த்து கொண்டான் மோசே. அல்லேலூயா. மோசே குறித்து பவுல் ஆண்டவர் என்ன சொல்ற, அதே எபிரேயர்ல சொல்றாரு, மோசே என்ன செய்யணும், அவன் தீமையானதுல துன்பத்தை தெரிந்து கொண்டான். 11ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஸ்தோத்திரம் பாருங்க, 25ஆம் வசனம், அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை 11:25, அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுமதிப்பதை பார்க்கணும், துன்பத்தை அனுப்பதையே தெரிந்து கொண்டு அவன் செலக்ட் பண்றான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான், அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை, தன்னுடைய ஜாலியை அவன் எதிர்பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? இப்ப தன்னுடைய சந்தோஷத்தை அவன் எதிர்பார்க்கல. நீங்க ரட்சிக்கப்பட்ட நம்முடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சந்தோஷம் இயேசு பரலோகத்தில் இருந்தால் ஒரு சந்தோஷம் தான். அந்த பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய மேன்மையான வஸ்திரத்தை கலட்டிட்டு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இங்க வந்து புழுதி மண்ணில் காலை மிதிச்சு, சேற்று அசுத்தங்கள்லாம் இருக்கும், அதில் சேற்று மிதிச்சு அப்படியே தெருவா ஊழி செஞ்சு ஆத்துமாக்களை சுகமாக்குனார். குருடரை சுகமாக, சப்பானி எழுந்தினார், மருத்துவனை எழுப்பினார், நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சார். அப்ப அவர் பரலோகத்திலே இருந்த அந்த சொகுசு வாழ்க்கையை அவர் விரும்பல. ராஜகுமார் தேவன் அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு இறங்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. சில நேரத்தில் தேவ சித்தத்தை செய்வதற்கு பாட அனுபவிக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இப்போ நாங்கள் ஒரு ஜவுளி கடை வச்சு ஒரு ஜவுளி பிஸ்னஸ் பண்ணி இப்போ நல்லா நீட்டாக சந்தோஷமாக வரலாம். சர்ச்சுக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபா கணக்கு போட்டுருவோம். ஒரு 10 ஊழியக்காரன் கூட தாங்கிடுவோம் ஒரு வருமானத்தில். ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் வரலன்னு சொல்லி இருந்தால் ஆண்டவர் இல்லை, பணம் உனக்கு எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு தேவைப்படுவார். அல்லேலூயா.
சில நேரத்தில் என்ன செய்வாரு, பணம் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு தேவை, நீ வந்து நீ ஒரு கிராமத்தில் போய் சொல்லு, 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு, அதுதான் தேவ சித்தம் சொல்லுவார். ஒரு அலையில சொல்லுவோம், அலையிலையா ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் வந்து எதை பார்க்கிறாரு? என் பணத்தை பார்க்கல, என் தேவ சித்தத்தை பார்க்குறேன். அலையிலையா. ஆனா என்னுடைய சொகுசு வாழ்க்கை நான் பார்க்குறேன். ஆண்டவரே இப்படிலாம் வந்து கஷ்டப்படணும், பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதான் வரல ஆண்டவர் சொல்லப்படலை. ஆண்டவர் வந்து பாடுகளை தெரிந்து கொண்டான். சில இடத்துல செலக்டட் நாம் என்ன செலக்ட் பண்றோம். சில பாடு இருக்குது, அதை நம்ம தெரிந்துக்கணும். அல்லேலூயா. புகழ் இல்லை, இப்படிதான் வாழ்க்கை. புகழ்ச்சி தெரிந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் செஞ்ச ஒரு புகழ்ச்சி, அதை நம்ம தெரிந்துக்கணும். புகழ் வருது, கடவுள் ஒரு வேலை நம்மளை புகழ்ச்சி வச்சா சந்தோஷம், புகழ்ச்சியாவும் கீர்த்தியாவும் அப்படி மச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, தேவ சித்தம் தான் முக்கியம். ஒரு மனுஷனுடைய வெற்றி முக்கியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு வெற்றியாகனா நான் இது பண்ணணும், டாப் அப்படி இப்படி நான் செய்யறது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வெற்றியாகனா இருக்க வேண்டியதில்லை, தேவ சித்தம் செய்கிறவனா இருக்கணும். பெரிய பெரிய வெற்றி எனக்கு தேவையில்லை, பெரிய பெரிய கோப்பையை நான் வச்சுட்டு பெரிய ஒரு கோடி என் பையில இருக்கணும் முக்கியம் கிடையாது. எப்பவுமே எனக்கு அக்கௌண்ட்ல கோடி இருக்கணும், எனக்கு ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் கார் இருக்கணும், 5 ஸ்டார் வீடு இருக்கணும், அப்படி ஊழியத்தில் அப்படி இருக்கணும், இப்படி ஊழியத்திலே அப்படி இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்படி ஊழியம் சொல்றது ஆண்டவர். கிராமமோ பட்டணமோ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, தேவ சித்தத்தில் நான் நிற்கணும். அல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஒரு சிட்டியில சென்னையில் போய் 5000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணி 5000 உள்ள திருச்சபையை நடத்துகிறது தேவ சித்தம் இல்லாமல் கூட. அதான் ஆண்டு நாங்கள் மதுரையில் இருக்கோம் சொன்னார், நீங்கள் சென்னை போய் அல்லது மும்பை போய் டெல்லி போய் எங்கேயா போய் 5000 பேர் உள்ள சபை விசுவாசி நீ நடத்தலாம், அது எனக்கு தேவ சித்தம் இல்லை. நான் உனக்கு சொன்ன ஊரில் போய் சபையை ஆரம்பித்து அங்கே விசுவாசி வந்தாலும் சரி, கொஞ்சம் பேர் வந்தாலும் நீ அங்கே போய் சித்தத்தை செய், அதுதான் தேவ சித்தம். ஒரு அலையில சொல்லும், அலையிலையா. உன்னை பார்த்து ஒரு பெரிய வெற்றியாளனா நீ இருக்குன்னு ஆசைப்படலாம், பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம், அங்கே போனால் நிறைய விசுவாசிக்கு நிறைய ஆத்ம காலம் பண்ணலாம், அப்படி கூட நிறைய கொண்டு போவோம். ஆனால் வர்ற விசுவாசிக்கும் தேவ சித்தம் இருக்கும், ஆனால் பாசிட்டிவ் தேவ சித்தம் இருக்காது. விசுவாசிகள்லாம் ஆசிரியர் மோசே கண்மலை போய் அடிச்சான், தண்ணி வந்துச்சு, தேவ சித்தம் இல்லாம அடிச்சான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல் தடவை அவன் அடிக்க சொன்னார், தண்ணி வந்துச்சு, அது தேவ சித்தம். 2வது தடவை அவன் போய் பேசுதான் சொன்னார். அவன் பதறிட்டான், பதறி போய் ஜனங்கள்லாம் அவன் தண்ணியில டென்ஷன் ஆயிடுச்சு. அவனுக்கு என்னடா தண்ணியெல்லாம் தரமாட்டாரா, எப்படியா டென்ஷன் எடுத்து கம்பு எடுத்து ஒரே அடிச்சிட்டான். நான் அங்கே போய் நிற்பேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ அடிச்ச உடனே தண்ணி வந்துருச்சு, ஆனால் அவன் போக முடியல. ஆனால் நீ போக முடியாது. அதுக்கப்புறம் மறிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் மன்னிச்சு கொண்டு வர்றாரு, எங்கள் ஆவியில் கொண்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு கொண்டு இயேசு வந்த பிறகு அவனை இப்போ என்ட்ராகிறார், காணாம போய் இப்போ ஆவியில் பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ தேவ சித்தத்தை எப்படி நடக்குது, அது தடுமாற பண்ணுகிற காரியம். அப்போ நமக்கு ஒரு வெற்றி முக்கியம் கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், வெற்றி முக்கியம் அல்ல, தேவ சித்தம் முக்கியம். புகழ் முக்கியம் அல்ல, தேவ சித்தம் முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் முக்கியம். அல்லேலூயா. நீங்க சம்பாத்தியம் பண்ணி 1 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி 1 லட்சம் ரூபாய் காணிக்கு வந்து கொடுத்தாலும், தேவ சித்தம் இல்லாம 1 லட்சம் ரூபாய் காணிக்கு கொடுத்தா அது தேவ சித்தம் கிடையாது. நீங்க தேவ சித்தத்தோடு ஒரு 1000 ரூபாய் தசமா காணிக்க கொடுத்தாலும் அது ஆண்டவர் சுகந்த வாசனை எடுத்துக்கொள்வார். ஒரு அலையிலே சொல்லுவோம், அலையிலையா. ஒரு கலர் வைத்து மாட்டேங்கிற ஒரு அலையிலே அலையிலையா. இப்ப தேவ சித்தம் நாம் செய்கிறனா, அதான் தாவீது குறித்து சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அது சொல்றாரு. அவன் தேவ 13:22 13:22 சொல்லும்போது சொல்றாரு, இது ஏற்றவனாக கண்டேன், அவன் செய்வான், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது பாருங்க சொன்னாரு, என்னுடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றம். இருதயத்துக்கு அவன் ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளலாம். அவன் உல்டா பண்ண வேலை பண்ணல. என்ன வேலை பண்ணல? அப்படியே உல்டாப்பு புல்டாப்பு அப்படி எப்படின்னா அப்படியே அதெல்லாம் பண்ணலாம். தேவன் எது சொல்றாரு கரெக்டாக இல்லையா? அதான் சொல்றாரு, போனா பாருங்க, நீ போன்னு சொல்லுவாங்க, காத்திருப்பான். நீ யுத்தத்துக்கு போனா போவான், யுத்தத்துக்கு போகாதனா போகாது. தேவ சித்தம்.
அல்லேலூயா. அதே நீங்க 36 எடுத்து பாருங்க. அதே 13:36 தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தது. அவன் ஊழியம் தேவ சித்தத்தின்படி அவன் ஊழியம் செஞ்சான். எப்படி ஊழியம் செஞ்சான்? 184 அவர் தேவ சித்தத்தின்படியே ஊழியம் செய்தான். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படியே நம்ம வாழ்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பிரசங்கித்தார் தேவனுடைய வார்த்தையின்படியே பிரசங்கி கடவன். ஒரு வார்த்தை ஒரு உதவி செய்தார் தேவனுடைய அந்த பலத்தின்படியே உதவி செய்ய கடவன் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நம்ம எது செஞ்சாலும் நான் இந்த கிராமத்துக்கு போறேன் தேவ சித்தமா, இந்த வேலையை நான் செய்யறேன் தேவ சித்தமா அப்படின்னு நம்ம கேட்டு கேட்டு செய்யறோம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் சவுல் என்ன செய்யறான்? தேவன் வந்து சொன்னார் அமலேக்கியெல்லாம் மட்டும் சங்காரம் பண்ணு சொல்றாரு. அவன் புறப்பட்டு போயிட்டான். போய் பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்டான். வெற்றி அடைஞ்ச பிறகு என்ன செஞ்சான்? வெற்றி அடைஞ்ச பிறகு நேரா வந்து அவன் கொடுமையானவையெல்லாம் தப்பு வச்சிடறான். பாருங்க, நலமான தேவிகள் 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல அவன் என்ன செய்யறான்? நலமானதை 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அவன் வந்து சொல்றான், நலமானதை தப்பிச்சு தனக்கு ஒரு ஜெய கம்பீரமும் கட்டிடுறான். ஸ்தோத்திரம். 1ஆம் வசனம் சொல்றார், நீ போய் கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேளு அப்படின்னு சொல்றாரு. அமலேக் வழிமறித்து செய்ய நீ போய் எல்லாத்தையும் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் அடிச்சு போடுன்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்? 9ஆம் வசனத்தோட சவுலும் ஜனங்கள் மாவையும் ஆடு மாடு முதல் தரமான 2ஆம் தரமான ஆட்டுக்குட்டிகள் இல்லாமல் யாவற்றை அழைத்து போட மனதில்லாமல் அற்பமானவை உதவாதவைகளை சகல வசனங்களையும் அழித்து போட்டான். அற்பமானவை எல்லாம் அழித்து போட்டு நலமானதை மட்டும் அவன் வச்சுக்கிட்டான். கருத்துக்கு பணி செலுத்துற மாதிரி செலுத்தி தனக்காக வைத்துக்கிட்டான். அப்போ ஒரு பிள்ளையும் போயிட ஒரு காரணம். ஒரு சர்ச்சுக்கு நீங்க கிளம்பிட்டீங்க, அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு 500 ரூபா ஒருத்தர் தராருன்னு வச்சுக்கணும். நீங்க அங்கே வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? அவர் இதெல்லாம் பெரிய சோதனையா இருக்கு, நீங்க கையில ஒரு காசு இல்லை, கையில காசு இருந்தால் பரவாயில்ல, காசு வேற இல்லை, சர்ச்சுக்கு போவோம் அங்கே போவோம். அப்போ சோதனைக்குன்னே ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்து போவான் இல்லையா? சோதனம் அங்கே போய் அப்போ நிறைய சோதனைகள் நமக்கு வரும். ஜெபம் பண்ணுற போதும் சரியா சோதனை வரும். இல்லையா? ஜெபம் பண்ணும் போது ஃபோன் வரும், எடுக்கவா எடுக்க மாட்டாங்க, நிறைய சோதனை வரும். அப்போ நமக்கு சில இடத்துல ஊழியத்துக்கு போகிற நேரம் அங்கே வாங்க இங்கே வாங்க போடுவாங்க. இப்போ நானே ஒரு ஊழியத்துக்கு போகிறேன், ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அப்போ ஃபோன் பண்ணி இங்கே கூப்பிட்றாங்க, பாஸ்டர் காணிக்கை எடுத்து வச்சிருக்கேன், வாங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்கி போகணுன்றாங்க. அப்போ நான் என்ன செய்வேன்? ஊழியத்துக்கு போகிறது, கிராமத்துக்கு போகிறது, ஒரு இடத்துக்கு போய் ஊழியத்து முக்கியமா, காணிக்கையாக போகிறது முக்கியம். கடவுள் என்ன சொல்றாரு தான் நான் கேட்குறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்படி நமக்கு ஒரு உங்களுக்குலாம் சோதனையே வராது பாஸ்டர், நீங்கள் மேலே இருந்து விழுந்துட்டீங்க அப்படி. நான் எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு சோதனை. அல்லேலூயா. அப்போ போன வாரம் ஒரு செய்தி கேட்டேன். என்னன்னா சதீஷ் பாஸ் சொல்லி அந்த எங்கே ஹைதராபாத்தில் இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வராங்க விசுவாசிகள். சொல்றாரு, என் வாழ்க்கையில் நீங்கள் சோதனை இல்லைன்னு நினைக்கிறீங்க, நான் எவ்வளோ பெரிய சோதனையை தாண்டி வரேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய மூத்த மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மண்டையே படந்துருச்சு, மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். அவன் கோமா ஸ்டேஜ் போயிட்டான். என் அப்பாவை பார்த்து சார் அனுப்பிடுறான். எவ்வளோ வேதனையோடு வந்து தான் நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரிய ஊழியர் அவர்கிட்ட அந்த பிரசங்கத்தில் சொல்கிறார், எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க, என் மகன் வந்து என்னை கோமா நினைப்பி சார் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அப்போ ஒரு பக்கம் அவருக்கும் பண தேவைகள், இப்படி ஆக்சிடென்ட், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைலாம் யாராவது இருக்காங்களா? பிரச்சனை ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வராங்க, பெரிய ஒரு பாஸ்டர் அப்படின்னு நினைப்போம். சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சோதனைகள் மத்திய யாருக்கும் தெரியாது. அவராக சொன்னா தான் தெரியும், தெரிஞ்சு. அப்போ யாருக்கும் தெரியாது குடும்பத்தில் நடக்கிறது. ஆனாலும் இந்த பிரச்சனைகள் மத்தியில் நான் போயிட்டுருக்கேன். ஒரு அல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனையில தேவ சித்தம் நாம் செய்ய வேணும். ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தேவ சித்தம் நம்ம செய்ய பழகணும். தேவ பாட அனுபவிக்கிறது தேவ சித்தம். நம்ம தெரிந்து கொள்கிறதுல துன்பங்கள் இருக்கும், அது தேவ சித்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி
அப்ப நம்ம நம்ம எதை நம்ம தெரிந்து கொள்ள போறோம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். இப்ப கடைசியா நம்ம எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய தேவ சித்தத்துக்கு நம்ம நிறைய தியானிக்கலாம், ஆனாலும் நமக்கு நேரம் இல்லை. பாருங்க, ஸ்தோத்திரம். அப்ப இந்த சவுல் தேவ சித்த நன்றா ஓடுனான். சவுல் எடுத்து கெட்டவனே கிடையாது. சவுளை போல நல்லவன் யாருமே இல்லாம அப்படி நல்லவனா இருந்தான். ஆனா போக போக சவுளுக்கு என்ன ஆயிடுச்சு? பிசாசுடைய குணங்கள் வந்துருச்சு. நீங்க சர்ச்சுக்குள்ள வந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நான் அப்படி புனிதனா மாறிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டேன், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், அல்லது நான் இப்படி இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நீங்க சொல்லவே முடியாது. நீங்க கடைசி வரை முற்றுமுடிய உண்மையா இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு அழகிய சொல்லும். அல்லேலூயா. நீங்க தேவ சித்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. தெய்வ சித்தம் செய்கிறது கஷ்டமானதுதான், ஆனா அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பெரிய ஒரு நன்மை இருக்கிற தேவ சித்தம் செய்கிறது. தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியேறி போயிட்டோம்னா பிசாசு எப்போனா நம்மளை காயப்படுத்தி இன்னும் நமக்கு வேதனை கொடுப்பார். நீங்க நினைப்பீங்க தேவ சித்தத்துல இருந்தா அப்படி சர்ச்சைக்கு வருது, இப்படி கத்தர் புரிஞ்சது, இப்படி கஷ்டமா இருக்குது. தேவ சித்தத்தை இல்லை நம்ம கஷ்டமா இருக்கோம் நீங்க நினைப்பீங்க. தேவ சித்தத்தை தாண்டி நீங்க வெளியே போயிட்டோம்னா நல்லா இருக்கணும். அங்க போகும் பொழுது அதை காட்டிலும் மிகப்பெரிய பிரச்சனை. ஆண்டவர் விடமாட்டார், பிசாசு விடமாட்டான். எப்படா வெளியே வருவான், கவக்குன்னு கொடுக்கும் ரெடியா இருப்பான். அதை குச்சிக்கிற சிங்கம் போல சுத்திக்கிட்டே இருக்கிறான். சிங்கம் சுத்துறது போல சுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம தெய்வ சித்தத்துக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்குது? தெய்வ சித்தத்துக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கடவுள் சந்திக்கிறார். அல்லேலூயா. எலியா ஆண்டவர் சொன்னார், நீ கேரி தாட்டக்கட்டை போனார், அங்கே உட்கார்ந்துருந்தா காவம் வந்து தானா சோறு போட்டுச்சு. அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? நான் சிலர் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேன். இந்த மாசம்லாம் எல்லா ஒரு யார் வீட்டுக்கு போகல. ஆனால் கடவுள் பாருங்க கிருமையாக லோனை அடைச்சி கடவுளை போசித்து நடத்தி கொண்டார். ஒரு அடிகளை சொல்லும். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி இருக்கும் பொழுது கடவுள் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். நம்முடைய தேவைகளை கடவுள் சந்திக்கிறார். தேவ சித்தத்தை நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது, தேவ சித்தத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவ சித்தமான இடத்துல நம்ம வாழும் பொழுது, தேவ சித்தத்தில் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, தேவ சித்தத்தின்படி வேலைகளை செய்யும் பொழுது தேவன் நம்மை நடத்துவான். அல்லேலூயா. தேவ சித்தத்தில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஊரெல்லாம் பிரச்சனை வரலாம், கொள்ளை நோய். ஆண்டவர் சொன்னார், அவன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது வருது 10,000 பேர் உன்னை அணுகாதி சொல்றாங்க. ஏன்னா நீ தேவ சித்தத்தில் இருக்க. தேவ சித்தத்தை விட்டு இன்னைக்கு நீ வெளியே போகிறாயோ அன்றைக்கு ஆபத்துகள், பிரச்சனைகள், மிகப்பெரிய கொடிய ஓநாய்களை கூட்டு அடங்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை பராமரிக்கிறார், நம்மளை போஷிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். தேவ சித்தம் செய்யறதுக்கு முதல் முக்கியமான வார்த்தை. எலியாவுக்கு சொல்றாரு, நீ கேரி தாட்டங்கிற தண்ணி வச்சிருச்சு, இப்ப விதை வீட்டுக்கு போகிறாரு. இப்ப விதை வீட்டுக்கு போறான். கொஞ்சம் யாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். விதை வீட்டுக்கு போய் கொஞ்சம் அப்பம் கொடுக்குறது யாருக்குமே ரொம்ப கேவலமா இருக்கும். இப்ப நானே உங்க வீட்டுக்கு வரேன் நினைச்சுக்கிறேன், சிஸ்டர் கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். இந்த நிலைமை ஆயிடுச்சா? ஊரெல்லாம் இருக்கிற சொன்னாரு, புதிய குதிச்சாரு குறிப்பிட்டல. இப்படி கடைசியில் சோறு கொடுங்க சிஸ்டர்னு கேட்குறாங்க. சில நினைக்க மாட்டீங்க, இந்த பாங்க பாசம் இப்படிலாம் உங்களுக்கு வர நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க மட்டும் என்ன மாதிரி நீங்க இந்த பிரசங்கம் பண்ணி குத்துறீங்க அப்படின்னா சரி ஸ்தோத்திரம். அப்ப அவங்க பாருங்க, எலியா சொல்றாரு, என் வார்த்தையின்படியே ராஜாவுக்கு சொல்றாரு, வார்த்தையின்படி மழை பெய்யாது, தண்ணீர் மழை பெய்யாது, பனியும் பெய்யாது, போதுன்னு அனுப்பி விட்டுறாரு. ராஜாவே அப்படியே ஸ்டெண்டாகி போயிட்டு இருக்கிறான். அப்ப இப்போ அவர் போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே வந்து ஜெபிக்கிறார், நான் ராஜாவுக்கே தீர்க்கதரிசி சொல்லியாச்சப்பா, நம்மளை போல யார் விசுவாச வீரன் இருப்பான். அவர் நல்லா அப்படியே சந்தோஷமா இருக்கும். பாருங்க, யாருக்குமே என்ன இருக்கும், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கோம், 1 வருஷம் ஆச்சு மழை பெய்யும், நமக்கு மட்டும் காக்கா வந்து நல்லா இறைச்சி கொடுக்குது, ஊரெல்லாம் பட்டேன் கடங்கடா அப்படின்னு ரொம்ப நான் தாண்ட உண்மையான தீர்க்கதரிசி. கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. நம்ம நடக்குமா இருக்கு, கர்த்தர்